பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகை அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு முகமது அலி அவர்கள். விவசாயம் சார்ந்த நாடு இந்தியான்னு சொல்கிறோம். அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்தாலும் வறட்சி, மழை இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னால இந்த தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அரசு மூலமாக இவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் என, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். விவசாயிகள் சங்க தலைவர், துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு, இதுதான் இதோட முக்கிய தொழில் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறத பார்க்குறோம். அதிலும் தமிழகம் அப்படிங்கிறத நம்ம பேசணும்னா அது தென் தமிழகத்தில் காவிரி கரையோர பகுதியெல்லாம் விவசாயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது. இந்தியா முழுவதுக்குமே ஒரு நெல் அரிசிங்கிறது இங்கிருந்து தான் போகுதுன்னு சொல்கிறத நம்ம எல்லாரும் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் ஒரு வறட்சினாலையும் சரி, அதிகபட்ச மழை வெள்ளத்தினாலையும் சரி, முக்கியமாக பாதிக்கப்படுறது விவசாயிகளை தான் இருக்காங்க. இந்த பாதிப்பு எதனால் ஏற்படுது? ஒரு அமைப்பு மூலமாக அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் பெய்த இந்த மழை வெள்ளத்தினால இந்த தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல விவசாயம் இந்த தொழிலோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. இந்த தொழிலில் தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொன்னாலும் இன்னைக்கு விவசாயி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வேறு தொழில் போகிறத தான் அதிகப்படியாக விரும்புகிறாங்க. அடுத்த தலைமுறை இதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொழில் ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு போகுது? என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் சரியாக செயல்படலைன்னு நினைக்கிறீங்க? தேவைகள் என்னவா இருக்குது? விவசாயிகளுக்கு பொதுவாக பல பிரச்சனைகள் இருக்குது. அது நீண்ட காலமாக எங்களுடைய விவசாய சங்க அமைப்புகள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், கோரிக்கைகள் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பாதிப்பு, கடுமையான பாதிப்பு, இது இயற்கை சீற்றம், தொடர்ச்சியான மழை, பெரும் மழை, அதை ஒட்டி வெள்ளம். இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாய பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புறங்களில் ஒரு அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருக்குங்கிறத சொல்கிறோம். அதே போல் இந்த ஓடைகள், நீர்ப்போக்கு பகுதிகள், இந்த பகுதிகளில் குடிசை வீடு, சாதாரண வீடுகள் இடிந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் விட கூடுதலாக லட்சக்கணக்கான ஏக்கர் சாகுபடி பண்ணிய நிலங்கள் இந்த பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் என்னென்னா, இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தான் சாகுபடி மும்முரமாக துவங்குற காலம். அது காவிரி பாசனமாக இருந்தாலும் இதர பகுதிகளாக இருந்தாலும் செப்டம்பர்லேருந்து அது சாகுபடி வேலைகள் துவங்கிடும். இந்த காலத்தில் இந்த தொடர் மழை வந்தது, தன் கை முதலையெல்லாம் வயலில் போட்டு பயிர் வந்தது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் கடுமையாக அடித்து வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு. கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் ஏக்கருக்கு மேல் தமிழகத்தில் இப்படி இந்த வெள்ள பாதிப்புனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. உடனடியாக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நான் கேட்குறேன். இன்னொன்று, இந்த பெரும் தொடர்ச்சியான இந்த பெரும் மழையினால் 2 விதமான அம்சங்களும் இருக்குது. ஒன்று, நல்ல அம்சங்களும் இருக்குது, அதை நிராகரிக்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் ஒரு 1 கோடி ஏக்கர் சாகுபடி, ஒரு 30 லட்சம், சுமார் 30 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட பாசன பகுதி, காவேரி, பெரியாறு, வைகை, இப்படி ஏரி குளங்கள் பாசன பகுதி. இன்னொரு 30 லட்சம் ஏக்கர் ஏரி குளங்கள்லேருந்து பாசன பகுதி, மழை பெய்தால் தண்ணியை தேக்கி ஏரி குளங்கள். இன்னொரு 30-40 ஏக்கர் மானாவாரி பகுதி, மழை பெய்தால் அதை வச்சு சாகுபடி. இப்படி ஒரு 1 கோடி ஏக்கருக்கு மேலே தமிழகத்தில் சாகுபடியான சூழல். இப்போ இதில் இந்த மழை வெள்ளத்தில் இந்த ஆற்றுப்பாசன பகுதிகள், ஏரி குளங்கள் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் ஒரு 90% நிலங்கள் இந்த தொடர் மழையினால் சாகுபடிக்கு நல்ல வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. 1 கோடி ஏக்கர், சுமார் 1 கோடி சாகுபடி ஏக்கரில் 90% ஏக்கருக்கு பலன் கிடைச்சிருக்கு. சுமார் ஒரு 10 லட்சம் ஏக்கர், ஒரு 10% கடுமையான பாதிக்கவும் பட்டிருக்கு. அப்போ அந்த 90% ஏக்கருடைய அந்த பயன்பாட்டையும் நம்ம நிராகரிப்பதற்கு இல்லை. இன்னொன்று,
லட்சக்கணக்கான கால்நடைகள் கறவை மாடுகள் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களுக்கு அந்த கறவை மாடுகளுக்கு புல் இலதலைகள் இந்த மழையினால் வாய்ப்பு இருக்குது. அந்த மாட்டுடைய உரிமையாளர்கள் தீவனத்தை விலைக்கு வாங்கி போட வேண்டிய அவசியம் குறையுது. அப்போ இந்த பயன்பாடுகள் இந்த மழையினால் இருக்குது. அதே நேரத்தில் அதே விவசாயிகளுக்கு இன்னொரு பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது இயற்கை பேரிடர், யாரும் சொல்லி யாருக்கு விருப்பு வெறுப்பில் வர சூழல் இல்லை. அப்போ அரசாங்கம் இதன் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு விளம்பரத்தன்மையோடு சேர்ந்த வேலைகளாக தான் அவங்களுடைய வேலைகள் இருக்குது. எதில் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் 1-2 பத்திரிகையில் பார்க்குறோம், செய்திகள் பார்க்குறோம், பரவாயில்ல, வரவேற்கிறோம். இருந்தாலும் அதிகப்படியான பயனாளிகள் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கு உரிய தொகை ஒதுக்கலை அவங்க. கண்டிப்பாக சார், அதை பற்றி தான் இன்னும் விரிவாக கேட்கணும். இப்போ ஒரு வறட்சினாலும் சரி, வெள்ளத்தினாலும் சரி, இப்போ விவசாயிகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு கிட்ட நஷ்டஈடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மதிப்பீடுகள் எப்படி நடக்குது சார்? ஏன்னா பல நிலைகளில் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, குத்தகையில் இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க, சிறு குறு விவசாயிகளும் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு நிவாரணம் எந்த அடிப்படையில் உங்களுக்கு வழங்குறாங்க? இப்போ பயிர் நஷ்டஈடு, இந்த வெள்ளம் அடித்து போய் பயிர் அழிஞ்ச பயிர்களுக்கு 5000 ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொகை எந்த விதத்துலேயும் கட்டுப்படி ஆகாது, ஒத்து வராது. அப்போ இந்த தொகை எந்த விதத்துலேயும் ஈடு ஆக முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 25000 ரூபாயாவது அவங்க கொடுக்கணும். ஏன்னா இப்போ இது அழிஞ்சதை திருப்பி நட்டுட்டு உரிய காலத்தில் சாகுபடி எடுக்க முடியாது. இனிமேல் ஒரு தடவை போனது இந்த வருஷம் சாகுபடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அவன் கை முதல்ல பெரும்பகுதியை போட்டுட்டாங்க, உழைப்பும் அதில் செலுத்திட்டாங்க. அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இந்த 5000 ரூபாய்க்கு பதிலாக 25000 ரூபா பயிர் நஷ்டஈட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கணும். இதுதான் சரியான மதிப்பீடு. அது இல்லாமல், ஏன்னா இந்த பயிர் நஷ்டஈடு தான் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பயனாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். 10 லட்சம் ஏக்கர்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேராவது வருவாங்க அதில், தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில். அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 இப்போ உயிரிழப்பு அதுக்கு கூட இப்போ அறிவிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அறிவித்ததை விட இது பரவாயில்ல தான். ஆனாலும் கூட இந்த 4 லட்சம் ரூபாயில் திரும்பி உயிர் வரப்போகிறதில்ல, அந்த குடும்பத்தை ஈடுகட்ட போகிறதில்ல. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கான அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார், குடும்பத்தில் பிரதான நபராக இருக்காங்க, அல்லது இளம் பிள்ளைகளாக இருந்தால் எதிர்காலத்தில் அதை நம்பி அந்த குடும்பம் இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாயாவது அவங்க அறிவிச்சிருக்கணும். இவங்க அறிவித்தது உயிரிழப்புக்கு குறைவு. அதே போல் பயிர் நஷ்டஈட்டுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறது மிக மிக குறைவு. அது 25000 ரூபாய் அறிவித்திருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று, இந்த குடிசை வீடுகளுக்கு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. முழுமையாக அடிபட்ட வீடுகளுக்கு. ஒரு பாற்று அடிபட்ட பாதிக்கப்பட்டதுக்கு 4100 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15க்கு 20, 15 அடிக்கு 20 அடி நீள அகலம் உள்ள ஒரு கூரை வீடு இருக்குன்னு வச்சுக்கிருப்போம். அதுக்கு சுவர் வைக்கிறதுக்கும் இந்த காசு பத்தாது. இவங்க அறிவிச்சிருக்கிற காசு பத்தாது. சுவர் போய் கூரையும் போனது தான் முழுக்க அழிஞ்சது. அப்படின்னா இவங்க 5000 ரூபாய் கொடுத்தா அது எந்த விதத்தில் கட்டுப்படி ஆகும்? அதனால் ஒரு 25000 ரூபாயாவது குடிசை வீடுகளுக்கு, அடித்து செல்லப்பட்ட வீடுகளுக்கு அறிவிச்சிருக்கணும். பாற்று ஒரு பகுதி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஒரு 15000 அறிவிச்சிருக்கணும். அப்போ இந்த குடிசை வீடுகள் அடித்து போனதும் பயிர் இழப்பு பாதிக்கப்பட்டதும் தான் பயனாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ இந்த எண்ணிக்கை அதிகமானதில் தொகையை குறைச்சி விட்டாங்க. அப்போ அரசாங்கம் அவங்களுடைய நிதி செலவழிப்பை குறைக்கணுங்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு செஞ்ச வேலையாக இருக்குது. வேறு எந்த கணக்கும் இதில் போட முடியலை. இப்போ ஒரு 15க்கு 20 உள்ள ஒரு குடிசை வீட்டுக்கு கீத்து மூக்கி வாங்குறதுக்கு இந்த காசு பத்தாது, சுவர் வைக்கிறதுக்கு பத்தாது. அப்போ எல்லாம் அடிச்சுக்கிட்டு போனால் அவன் அசிவாரம் போட்டாங்கணும். எப்படி இது போதும்? ஆகவே எந்த வகையிலும் இந்த தொகை போதாது, இதை கூடுதலாக ஆக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய டிமாண்ட். பொதுவாக மழை அப்படிங்கிறது தேவைன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறீங்க, மழையே பெய்யல, ரொம்ப இந்த நல்ல வறட்சி ஆயிடுச்சு, அதுக்காக நிவாரணம் கேட்குறோம். சரியான முறையில் அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் மழைக்காலம்னு போது, இந்த காலத்தில் இப்போது சரியாக பெய்கிற மழை கூட மழைனாலையும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த வறட்சியும் இந்த மழையும் சரியான கோணத்தில் பார்க்க தவறிட்டாங்களோவா, இல்லை எது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு விவசாயியாக நீங்கள் சொல்லுவீங்க? இப்போம்மா தாமிரபரணியில் இப்போ வெள்ளம் போய் கடலில் போய் கலந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாரத்தில் மட்டும் 12 TMC தண்ணீர் கடலுக்கு விரயமாயிருக்கு. அதே போல் எப்போவுமே நம்ம சென்னை மெயின் ரோட்டில் போகும்போது பாலாறு இருக்க மணல் தான் காலம் முழுவதும். ஆனால் இப்போ வெள்ளம் போச்சு, பெண்ணையாறுலேயும் வெள்ளம் போச்சு. இது முழுவதும் கடலில் போய் கலந்துருக்கு. அப்போ பல ஆண்டுகளில் பெரும்பகுதியான வருஷங்களில் வறட்சின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாதிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெய்யக்கூடிய மழை நமக்கு ஒரு வரப்பிரசாதம்.
கிஃப்ட் மாதிரி. இதை சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடு அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. மழை பெய்யக்கூடிய மழை நீரை சேமித்து பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கி அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. தமிழகத்தில் 39,202 ஏரி குளங்கள் இருக்குது. ஆனால் இதில் பெரும்பகுதியான ஏரி குளங்கள் தூர்ந்து போயிடுச்சு. இப்போ சாதாரண கோடை தண்ணீர் குறைச்சலாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏரி குளங்களை போய் பார்த்தாலே ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். நடுவில் அந்த பள்ளம் இருக்கிற கரை ஓரத்தில் அங்கேதான் தண்ணி நிற்கும், வாய்க்காலாக ஆகிடுச்சு. அப்படின்னா உள்பகுதி முழுவதும் மேடிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த 39,000 ஏரி குளங்களில் ஒரு 10,000 மேலே ஆக்கிரமிப்பு ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையாவது பாதுகாக்கணும்ல. அப்போ உள்பகுதிகளில் மண்ணை எடுத்துட்டு ஆழப்படுத்தணும். அப்போ அதோடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும், கொள்ளளவு கூடுதலாகும். அதே போல் இப்போ காவேரியில் ஒரு 25 மாவட்டங்களில் குடிதண்ணீருக்கு பயன்படுது தமிழகத்தில். ஒரு 10 மாவட்டங்களில் சாகுபடிக்கு பயன்படுது காவேரி. அதான் ஜீவன் தமிழகத்தில். அதில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் தமிழ்நாடு அரசாங்கத்தை, ஆங்காங்கு தடுப்பணைகளை கட்டுங்க, ஒரு டிஎம்சி 2 டிஎம்சி தண்ணீரை தேக்கக்கூடிய வகையில் தடுப்பணைகளை கட்டுங்க என்று சொல்லுகிறோம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணை கட்டினாலே அந்த பகுதி முழுவதுக்கும் அது பாசனத்துக்கு பயன்படும், நீர்நிலைகள் இதாகும். அது செய்யலை. நீண்ட காலத்துக்கு பிறகு தொடர்ந்து வலியுறுத்தின பிறகு மாயனூருங்கிற இடத்துல 1 டிஎம்சி தண்ணீருக்கு கட்டியிருக்கிறாங்க. முத்தரசநல்லூருங்கிற ஒரு இடத்துல அது தண்ணியை தேக்க முடியாது, சும்மா தடுப்பணை மட்டும் கட்டியிருக்காங்க. இதுதான் பேரளவில் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் காவேரியில் கட்டியிருந்தால் இப்போ விரயமாக இருக்கிற தண்ணீர் விரயமாகாது. மேட்டூர் மூடியாச்சு, 93-94 அடி தண்ணீர் இருக்குது இப்போ மேட்டூரில். ஆனால் கர்நாடகத்தில் வரக்கூடிய தண்ணீரை அவங்க தேக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ மழை பெய்யுது, தேக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ மேட்டூருக்கு கீழே பெய்கிற தண்ணீர் காவேரியில் வருது. இப்போ வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. மேட்டூர் மூடியாச்சு, ஆனால் காவேரியில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு இந்த மழை தண்ணீர். அப்போ ஆங்காங்கே தடுப்பணைகள் தட்டி இருந்தால் 10 கிலோமீட்டருக்கு இடையில் தடுப்பணைகள் கட்டியிருந்தால் ஒரு தடுப்பணையில் 1 டிஎம்சி 2 டிஎம்சி தண்ணீர் தேக்க முடியும் நிச்சயமாக. அப்படின்னா 2 பக்கம் கரைகளை உயர்த்தணும், ஆற்றுடைய 2 பகுதி கரைகளை உயர்த்தி தடுப்பணைகள் கட்டணும். இது செய்ய மறுக்குது அரசாங்கம். இதை செய்யணும், செய்வதன் மூலமாக இதை பாதுகாக்க முடியுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏரி குளங்களை தூர் வாரணும், ஆழப்படுத்தணும். இப்போ இவங்க மேம்பூல் மேயறது மாதிரி அப்படி சீவிக்கிட்டு போயிடுறாங்க, சேவிங் மாதிரி இப்போ நடக்கிற வேலைகள்லாம். அப்போ உண்மையிலேயே இது நீர்பிடிப்புகளை பாதுகாக்கணும்னு சொன்னால் திட்டமிட்டு இருக்கக்கூடிய பாசன ஏரி குளங்கள் முழுவதையுமே ஆழப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். இன்னொன்று, வரத்து வாய்க்கால்கள் தூர்ந்து போயிடுச்சு, கிளை வாய்க்கால்களும் தூர்ந்து போயிடுச்சு. அப்போ வரத்து வாய்க்கால்கள் வந்தால் தானே சரியாக. இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் பாலூர்னு ஒரு ஏரி, அந்த பாலாருக்கு பக்கத்திலேயே. ஆனால் அது இன்னும் பாதி கூட அந்த ஏரி ரொம்பலை. இவ்வளோ மழை பெஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டில் இவ்வளோ மழை பெஞ்சு, காரணம் வரத்து வாய்க்கால்கள் மூடிடுச்சு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 5-6 ஏரிகள் தான் ரொம்ப இருக்குது. 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் பாதி கூட தண்ணீர் ஏறலை. அப்படின்னா மழை பெய்தால் வரத்து வாய்க்கால்கள் செப்பனிடப்படவில்லை. பல இடங்களில் அதெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு, ஆக்கிரமிப்புக்குள்ளாயிடுச்சு. அப்போ உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த வரத்து ஏரிகளுக்கு வரத்து வாய்க்கால் மழைநீர் வந்து சேரக்கூடிய வரத்து வாய்க்கால்களை உடனடியாக ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி எதிர்காலத்தில் தண்ணீரை தேக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்யணும்னு ஒன்று கேட்குறோம். ஆகவே இதை ஒழுங்குபடுத்தினா இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புயல் வெள்ளத்தில் வந்திருக்கக்கூடிய இறப்புகளே இந்த திடீரென்று ஓடைகளில் இப்போ காற்றாட்டு வெள்ளம் மாதிரி வெள்ளம் வந்து குடிசைகள்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதில் இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. பண்ருட்டிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு காட்டாற்று வெள்ளம் போய் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் 10 பேரே அந்த ஊரில் இறந்து போயிட்டாங்க. இப்படி பல பகுதியில் அந்த இறப்புகள் அப்படி தான் நடந்திருக்கு. ஆகவே அரசாங்கம் இது மாதிரி பல வருஷங்கள் நடக்குது. 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி வெள்ளம் வருது தமிழகத்தில். ஒவ்வொரு முறையும் இது ஏதோ இந்த பிரசவ வைராக்கியம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒவ்வொரு முறையும் அதை அரசாங்கம் பேசுது, எதிர்கட்சிகள் பேசுது, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், மீடியாக்கள் பேசுகிறோம். ஆனால் அது முடிஞ்ச உடனே அரசாங்கம் அதை கைவிட்டுருது. இப்போவும் அப்படி தான் செய்ய போகிறாங்களோ நம்ம தெரியல. ஆகவே ஒரு போர்க்கால அடிப்படையில் திட்டமிட்ட வகையில் இந்த பொது மராமத்துகளை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரத்து வாய்க்கால்களை ஆழப்படுத்தணும், ஏரி கண்மாய்களை ஆழப்படுத்தணும். இன்னொன்று சொல்கிறேன், முந்தியெல்லாம் விவசாயிகள் நாங்கள் எங்கள் நிலங்களுக்கு வண்டல் மண் தேவைன்னா ஏரியில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்துக்கிட்டு போய் போடுவோம், விவசாயிகள் போடுவாங்க. இப்போ அதை அரசாங்கம் தடுத்துப்புட்டு மணலை விற்கிற வேலைக்கு வந்துட்டாங்க, அந்த மண்ணையும் விற்கிற வேலைக்கு வந்துட்டாங்க. மணலை விற்கிறது மாதிரி ஏரி கண்மாய்கள் உள்ள மண்ணையும் விற்கிறாங்க. இப்போ மண்ணை விற்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, இப்போ அதில் யாருமே எடுக்கக்கூடாது, பணம் கட்டி தாசில்தார்ட்ட செல்லான் வாங்கணும். 600 ரூபாய்க்கு பணம் கட்டினா 1500 ரூபா பணம் கொடுக்கணும். 600 ரூபா ரசீது, ஒரு லாரி 1500 ரூபா பணம் கட்டணும் 600 ரூபாய்க்கு பதிலாக.
மீதி போனால் இடையில உள்ள ஆட்சியாளர்களுக்கு, ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு, கான்ட்ராக்ட்காரங்களுக்கு போய் சேரும். இது மணலில் இருந்தது அப்படியே ஏறி மண்ணுக்கு வந்துருச்சு. அப்புறம் அரசாங்கத்துடைய தனிநபர்களுடைய மண்ணுக்கும் இது வந்துருச்சு. ஆகவே இந்த மாதிரியான முறைகேடுகளை கைவிட்டு விட்டு முறையாக கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள் இவைகளை ஆழப்படுத்தணும். அதனுடைய பிரதானமான வரத்து வாய்க்கால்களை ஆழப்படுத்தணும். வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த தாம்பரம், மேற்கு தாம்பரத்துக்கு மேலே முடிச்சூர், நாராயணபுரம் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு என்ன காரணம்? அதே போல் தூத்துக்குடியிலையும் குடியிருப்பு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்ட செய்திகள் பார்த்தோம். அப்போ தனிநபர்கள் நிலம் வச்சிருக்கிறவன் ரியல் எஸ்டேட் காரன்கிட்ட விற்கிறான், நிலத்துக்காரன் நஞ்சையோ புஞ்சையோ விற்கிறான், அவனுடைய தேவைக்கு வித்துடுறாங்க. ரியல் எஸ்டேட்காரர் அதை வளைச்சி வீடு பிளாட்டு போட்டு விற்கிறான். நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண ஏழைப்பாளைகள் போய் வாங்குறாங்க. அப்போ அந்த வாங்கி அவன் வீடு கட்டும்போது ரியல் எஸ்டேட்காரன் அது உள்ளர போன வாய்க்கால்களையெல்லாம் தூத்துருந்தான், வடிகாலையும் தூத்துருந்தான். கம்ப்ளீட்டு 10 ஏக்கர் 20 ஏக்கருக்கு பிளாட்டை போட்டு கல்லை போட்டு விற்றுப்படுறான். அப்போ வீடு கட்டின பிறகு என்ன ஆகிடுதுன்னா அதன் வழியாக வர வேண்டிய தண்ணீர் எல்லாம் வேறு ஏதாவது ஒரு பக்கம் பள்ளம் இருக்கிற பக்கத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அப்போ அப்படித்தான் இப்போ தமிழகத்தில் இந்த பெரு வெள்ளத்தில் கடுமையான பாதிப்பு இதன் மாதிரி ஏற்பட்ட பாதிப்பு தான். அப்போ இதை உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, மாவட்ட கவுன்சில் இருக்குது, அதே போல் முனிசிபாலிட்டிகள் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க போய் வீட்டு வரி ரசீதும் போட்டுடுறாங்க. அந்த வீடுகளுக்கு வீட்டு வரி ரசீது பணத்தை வாங்கிக்கிட்டு ரசீதும் போட்டுவிடுறாங்க. ஆனால் இது நடைமுறையில் இப்படி வந்துருச்சு. அதனுடைய யதார்த்தமாக அதனுடைய போக்குவரத்து வசதி, மழை வெள்ளம் வடிகால் வசதி இது இருக்கான்னு கவனிக்கிறது இல்லை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தானே அதை அனுமதி கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஊழலும் ஊதாரித்தனமும் மிகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இதில் கவனம் செலுத்துவதில்லை ஆட்சியாளர்கள், அதிகாரிகள். அதனாலையும் இந்த கடுமையான பாதிப்பு. இல்லைன்னா இந்த முடிச்சூரில் சென்னை பைபாஸ் ரோட்டில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வர வேண்டிய அவசியம் உண்டுங்களா? தூத்துக்குடி அப்படி தான் மிதக்குது, பல இடங்களில் அப்படி தான் மிதக்குது. அப்போ இது அந்த உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு தெரியாமல் நடக்குது. அமைச்சர்களுக்கு தெரியாதா, அதிகாரிகளுக்கு தான் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை உருப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு யார் தடையாக இருக்கா? யாருமே இல்லையே. இப்போவும் அந்த குடியிருப்பு பகுதிகள் இனிமேல் அதை காலி பண்ண முடியாது புல்டோசரை வச்சு. ரைட்டாக வேலைப்பால சொந்த நிலம் பட்டா வாங்கிட்டான், சொந்த நிலத்தை விற்றுருக்கான், வாங்கியிருக்கான், வீடு கட்டி குடியிருக்கிறான். அப்போ அதை ஒழுங்குபடுத்துகிற கட்டத்தை யாரும் செய்யணும்ல. ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்குள்ளாக இதெல்லாம் ஒழுங்குபடுத்த போகிறோம். ஒழுங்குபடுத்துறது என்ன? வடிகால் வசதியை செஞ்சு கொடுக்கணும். அந்த பகுதியில் வரக்கூடிய மழை தண்ணீர் போவதற்கு சரியான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்று, அது சட்டப்படி அகற்றுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இதை தமிழகம் முழுவதும் செய்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இது போன்று அல்லது இதை விட கூடுதல் மழை பெய்தாலும் கூட இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வராமல் பார்த்துருக்க முடியும், தடுக்க முடியும். இப்போ சமீபத்தில் பெய்த இந்த மழை காரணமாக விவசாய தொழில் எந்த அளவுக்கு பாதிப்புள்ள இருக்கு? இப்போ இதில்மா அதாவது தெருக்கள் குடியிருப்புகளில் தெருவுக்கு முன்னாடி சந்து இருக்கலாம், அல்லது பெரிய பாதை இருக்கலாம், ரோடு கூட இருக்கும். ஆனால் வயல்வெளிகள் நஞ்சை புஞ்சையில் அப்படி இல்லை. ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீர் போகும். தனியாக ஒவ்வொரு வயலுக்கும் தனித்தனி பாசன வாய்க்கால் கிடையாது. அப்போ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு தண்ணீர் போய் அப்படி பாசனம் நடக்கிற ஏற்பாடுகளும் உண்டு. அப்போ அந்த சிஸ்டம் இருக்கும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பெருமழையினால் ஒரு வயல்லேருந்து வெள்ளம் அடித்து இன்னொரு வயலுக்கு போயிடுது, கம்ப்ளீட்டு மணலாகிடுச்சு. அப்போ அந்த நிலங்கள் தூர்ந்து போயிடுச்சு. லட்சக்கணக்கான ஏக்கர் அப்படி மழை வெள்ளத்தால் தூர்ந்து போன நிலம் இருக்குது. பயிர் இருக்கிற நிலமே தூர்ந்து போச்சு. அதெல்லாம் மராமத்து செய்யணும். அப்படி ஒரு கடுமையான பாதிப்பு இந்த காலத்தில் வந்திருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ஏராளமான பயிர் பாதிப்பு வந்திருக்கு. நெல் குறிப்பாக 10 லட்சம் ஏக்கருக்கு மேலே தமிழகத்தில் இந்த காலத்தில் பாதிப்பு. அதே போல் தோட்டப்பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கரும்பு, வெங்காயம் மற்ற பல்வேறு பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளுக்கு உடனடியாக உரிய நஷ்டஈட்டை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் இந்த 1 கோடி ஏக்கருக்கும் ஒரே நாளில் திட்டமிட்டு எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது, அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் முதல்ல குடியிருப்பு பகுதிகளில் ஒழுங்குபடுத்துங்க. 2வது வாய்க்கால்கள் இருக்குது, ஏரி கண்மாய்களில் உள்ள வாய்க்கால்கள், அதனுடைய வரத்து வாய்க்கால் இருக்குது, வடிகால் வாய்க்கால் இருக்குது, 2 வாய்க்கால் இருக்குது ஒரு ஏரிக்கு. 2ஐயும் மராமத்து பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய டேமேஜ் வராது, பாதிப்பு வராமல் பாதுகாக்க முடியும். அதுதான் ஒரு மக்கள் சேமநலன் அடிப்படையாக கொண்ட அரசாங்கத்துடைய கடமையாக இருக்க முடியும். இல்லைன்னா சும்மா விளம்பரத்துக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான அனுபவம், இந்த மழை அனுபவம். தமிழக ஆட்சியாளர்கள் இந்த அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த சில மாதங்களுக்குள் 1-2 வருடங்களுக்குள் ஒரு நிரந்தர தீர்வு பெரும்பகுதியான பாதிப்புகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக திட்டமிட்டால் முடியும் என்று நம்புகிறோம்.
தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இந்த அளவுக்கு மழையினாலையும் வறட்சினாலையும் பாதிக்கப்படுதுன்ற இந்த சூழல்ல அரசாங்கத்துக்கு முன்னாடி நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இப்போ நாங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிற நஷ்ட ஈட்டில் குறிப்பாக பயிர் நஷ்ட ஈடு போதாது. அந்த 5000 ரூபாய்க்கு பதிலாக 25,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு என்ற நஷ்ட ஈடு வேணும். அதுவும் 13,500 ரூபா ஒரு ஹெக்டேருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க ஜியோவில். 13,500 ரூபா ஹெக்டேருக்குன்னா 2.5 ஏக்கருக்கு. அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியாக வரும்? அதை மட்டும் 2.5 ஏக்கருக்கு போட்டு விட்டாங்க ஒரு ஹெக்டேர். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 13,500, அது 5,000 சொச்சலாம் இவ்வளோதான் வரும். அப்படின்னா நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபா கொடுங்க என்று கேட்குறோம். அதே போல் வீடுகள் இடிந்து போன குடிசை வீடு கூரை வீடுகளுக்கு 5,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதை 25,000 ரூபா பார்சியல் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் 15,000 ரூபா கொடுங்க என்று கேட்குறோம். இந்த அறிவிப்புகளை செய்யணும். இறந்து போன குடும்பங்கள் 200 பேருக்கு மேலே இந்த வெள்ளத்தில் இறந்து போயிட்டாங்க. அரசாங்கம் ஏதோ 169 பேரை என்னமோன்னு சொல்லியிருக்கு. பல பேர் விசாரணையில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தொகை 4 லட்சம் ரூபா போதாது. நிச்சயமாக ஒரு 10 லட்சம் ரூபாயாவது ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் நிவாரண நடவடிக்கை பயிர் நஷ்ட ஈட்டுக்கு கொடுக்கணும், இறந்த கால்நடைகளுக்கு கொடுக்கணும், இறந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும். இந்த அடிப்படையில் அவங்க நிவாரண நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என்று ஒன்று. ரெண்டாவது, இதுக்கான மாற்று ஏற்பாடு, எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை விரைந்து அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் இப்போ நாங்கள் கேட்டுக்கிறது. அப்போ அதன் மூலமாக எதிர்காலத்தில் எவ்வளோ மழை வந்தாலும் பாதுகாக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஒன்று, இவ்வளோ பெரிய மழை வந்த பிறகு உதாரணத்துக்கு மேட்டூர் திறக்கலை, நமக்கு 86 அடியிலேருந்து இப்போ 93 அடிக்கு போயிடுச்சு. இது அடுத்து இருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய மழையில் அங்கேயும் மழை பெஞ்சு ஒழுங்காக இருந்திருந்தால் 100 அடிக்கு தாண்டி இருக்கணும். ஆனால் கர்நாடகா நமக்கு தண்ணி விடலை. இருந்தாலும் கூட 93 அடிக்கு மேலே இப்போ போயிடுச்சு. அப்போ ஏன் காரணம் என்னென்னா, இங்கே கீழே ஒரு 10 மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு இந்த மழை பெஞ்சதுனால. அங்கே ஒரு பக்கம் சேமிப்பு, பிப்ரவரி வரையில் நமக்கு சம்பா அறுவடைக்கு பயன்பட்டுரும். அப்படி ஒரு நல்ல ஏற்பாடு இப்போ இதில் இருக்குது. அந்த தடுப்பணைகளை அரசாங்கம் காவிரியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்பணைகளை 1 TMC 2 TMC அளவுக்காவது தண்ணீரை தேக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்குறோம். அதே போல் எல்லா இடங்களிலும் ஏரி கண்மாய் குளங்களை ஆழப்படுத்தணும்னு சொல்கிறோம். சும்மா பேருக்கு தடவிக்கிட்டு போகிறது தேவையில்லை. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். PWDயில் மாவட்டங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, ஏரி கண்மாய்கள் தூர்வாரப்பட்டதாக கணக்கில் காட்டிடுறாங்க. நடைமுறையில் அது நடக்கிறது இல்லை. கணக்கில்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நாங்கள் செலவழித்தோம், தூர் வாரிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரும்பகுதியான இடங்களில் நடைமுறையில் அது இல்லை, அமலாகிறது இல்லை. அப்போ உண்மையான அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆழப்படுத்துகிற ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதனால் குறிப்பிட்டு விரயமாகக்கூடிய தண்ணீரில் ஒரு பகுதியை ஏரி கண்மாய், இந்த 39,000 ஏரி கண்மாயில் இருக்குதுல்ல, அதன் மூலமாக சேமிக்க முடியும். வரத்து வாய்க்கால்களை ஆழப்படுத்தி மராமத்து செய்யணும், வடிகால் வசதிகளை செய்து கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. ஏரி கண்மாய்கள் ஆழப்படுத்தணும், வரத்து வாய்க்கால்களை கண்டுபிடித்து ஆக்கிரமிப்புகள் அகற்றணும், வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும். வடிகால் இருந்தால் வேறு பக்கம் பொத்துக்கிட்டு போய் நூற்றுக்கணக்கான குடிசைகள் அடிபட்டு போகாது. இப்போ பாருங்கள், தண்ணீர் எப்போவுமே வாய்க்கால்களில், இப்போ சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் 18க்கும் மேற்பட்ட ஆறுகள் வாய்க்கால்கள் சென்னை மாநகரத்தை ஒட்டியே இருக்குது. ஆனால் அதில் போகிற தண்ணிக்கு பதிலாக ரோடுகளில் தான் அதிகமாக போகுது. இதுக்கு என்ன காரணம்? அப்போ அது தூர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த வாய்க்கால்கள் தூர்ந்து போயிடுச்சு, திசை மாறி போயிடுச்சு. 20 அடியில் இருந்தது இன்றைக்கி 3 அடியாக 5 அடியாக ஆயிடுச்சு, ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. இதன் மூலமாக போகிற தண்ணீர் சைடில் போகுது, அதனால் தெருவுக்கு வருது. சென்னையில் இந்த 18 வாய்க்கால்கள் ஒழுங்காக இருந்திருந்தால் அதுகள்லேயே போயிருக்கும், கடலுக்கு போயிருக்கும் மிச்சமாகிற தண்ணீர். ஆனால் அது கடைசியில் பார்த்தா சென்னை மாநகரத்தை ஒட்டியுள்ள குடித நீரும் முழுமையாக நிரம்பிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு பூண்டி 1-2 இடங்களில் நிரம்பி இருக்கு, போரூர் 1-2 இடங்களில், பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் முழுமையாக தண்ணீர் தேங்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ விரயமாகிக்கிட்டு இருக்கு. 18 வாய்க்கால்கள் ஆறுகள் இருக்குது சென்னையை ஒட்டி, சென்னைக்குள்ளிருந்து போகக்கூடியது. இதை ஒழுங்காக பராமரிப்புங்கிறது அரசாங்கம் செய்யுதா? இல்லை. பல இடங்கள் தூர்ந்து போயிடுச்சு, கடல் நீர் உள்ளர வருது. அப்போ இந்த பராமரிப்புகளை செய்திருந்தாலே சென்னை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாத்திருக்க முடியும். அன்றாட லைஃப் இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிடுச்சு.
இன்னைக்கு காலையில் வர்றதுக்கே பெரிய கஷ்டமாச்சே. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். வேறு யாரும் பொறுப்பு சொல்ல முடியாது. ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு இந்த நடவடிக்கை எடுக்கணும். மழை விட்டுட்டு பிறகும் இந்த வேலைகளை செய்ய முடியும், அரசு செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தோட மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் விவசாயம் சார்ந்த தொழில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் இது, இன்றைக்கி எந்த ஒரு நிலையில் போயிருக்கு, இதுக்கு தேவைகள் என்ன, ஒரு அமைப்பு மூலமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன, வெள்ளமாக இருந்தாலும் சரி வறட்சியாக இருந்தாலும் சரி அதை கையாளுறதுக்கு அரசு என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், இப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.